மயிலாத்தா பாட்டி அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த தேவி ஏன் இப்படி உன் வீட்டில் வந்து வசித்து கொண்டு உன் தாலியை பிடுங்க பார்க்கிறாள்? உனக்கு கோபம் வரவில்லையா? நீ அன்று விளக்கமாத்தில் சாத்து சாத்து என்று சாத்தினாள். அது எல்லாம் பத்தாது. நானா இருந்தேன் என்றால் அவளை கை வேற கால் வேற பிச்சு போட்டிருப்பேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருகிறது என்று மயிலாத்தா பாட்டி என் அம்மாவிடம் சொன்னார்கள். அதற்கு அம்மா என்ன சொன்னார்கள்? உங்களுக்கே இப்படி இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அம்மா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்படி செய்வது பெரிய விஷயமில்லை. நான் நினைத்தேன் என்றால் 2 பேரையுமே கொன்று விடுவேன். நான் தானே சமைக்கிறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து. இவர்களை சத்தமில்லாமல் கொன்று விடுவேன். அப்படி செய்வது அது நன்கு இல்லை. அப்படி செய்து விட்டேன் என்றால் ஆத்திரத்தில் என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள். என் குழந்தைக்கு யார் இருக்கிறா என்று நினைத்துத்தான் எல்லாத்தையும் சகித்து கொண்டு போகிறேன். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள் மயிலாத்தா பாட்டியிடம். அவர்கள் இருவரும் அம்மாவும் பொண்ணும். அம்மா, நீ சும்மா இரு. வெந்த புண்ணில் வேலை பார்க்காதே. பாவம், இப்போதுதான் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்ன ராமாயணத்தை ஆரம்பித்து விடாதே என்று தெய்வானை மயிலாத்தாளிடம் சொன்னாள். அதற்கு மயிலாத்தா பாட்டி பதில் சொன்னாள் மகளிடம். இல்லை இல்லை, நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. பாவம், அந்த அம்மாவும் பொண்ணும் படும் பாடை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் நானும் ஒரு அம்மாவல்லவா. அதனால் என்னால் தாங்க முடியாமல் எதையோ என் ஆத்திரத்தை கொட்டிவிட்டேன். சரி, மன்னித்துக்கொள் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அப்போ தெய்வானை கேட்டால், அக்கா, நாளைக்கு செல்விக்கு பிறந்த நாள் வருதல்லவா என்று சொன்னார்கள். ஆமாம் தெய்வானை, பிறந்த நாள் வருகிறது. நாளைக்குத்தான் போய் வேலைக்கு போயிட்டு வரும்போது புது சட்டையெல்லாம் செல்விக்கு வாங்கி கொண்டு வர வேண்டும். ஆமாம் அக்கா, நானும் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். குழந்தை பாவம் எவ்வளவோ களைத்து விட்டாள். குழந்தையாக பிறந்து உங்களிடம் பெரிய முதிர்ந்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். படும் பாடு கொஞ்சமா நஞ்சமா? மனம் பொறுக்குதில்லை இந்த குழந்தை படும் பாடு என்று தெய்வானை சொன்னாள். இதை சொன்னவுடன் அப்பாவும் ஆசை நாயகியும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள் அல்லவா. அப்பாவுக்கு லேசாக அது கேட்டுவிட்டது, பிறந்த நாள் என்பது. அப்போது அப்பா வெளியே வந்தார். வெளியே வந்து, ஓ, நாளைக்கா செல்விக்கு பிறந்த நாள் என்று சொன்னார். அதற்கு அந்த தெய்வானை பதில் சொன்னார்கள். அண்ணா, பெற்ற குழந்தையின் பிறந்த நாளையே மறந்து விட்டீர்களா அண்ணா? இப்படி முங்கி கிடக்கிறீர்களே. செல்வி உங்கள் பிள்ளைதான் என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். இல்லை தங்கச்சி தெய்வானை, நான் அப்படி சொல்லவில்லை. நான் மறந்து விட்டேன். இல்லை அண்ணா, நீங்கள் மறந்து விடவில்லை. நீங்கள் தப்பாக சொல்கிறீர்கள். உங்கள் கூட இருப்பவர்கள் உங்களை மறக்கடித்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று தெய்வானை சொன்னாள். சரி, அப்போது நாளைக்கு செல்வி ஜாலியாக இருப்பாள் இல்லையா? இருக்கட்டும். அண்ணா, செல்விக்கு என்ன வாங்கி தரப்போறீர்கள் பிறந்த நாள் பரிசாக என்று தெய்வானை கேட்டாள். அதற்கு அப்பா சொன்னார், பிறந்த நாள் பரிசு என்பது அவர்கள் தெரியாமல் இரகசியமாக கொடுப்பதுதான் பரிசு. அவர்களுக்கு தெரியவிட்டு கொடுப்பதற்கு பேர் பரிசு கிடையாது. நான் கொடுக்கும்போது நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார். சரி அண்ணா, குழந்தையவும் குடும்பத்தையும் மறந்து விடாமல் இருந்தால் அதுவே இந்த தங்கச்சிக்கு சந்தோஷம்தான்
என்று சொன்னாள் தெய்வானை. சரி, காலை பொழுது விடிந்து விட்டது. அம்மா வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு வேலைக்கு கிளம்பி விட்டார்கள். அப்பாவுடன் சண்டையில்லவா, கோபம். இருவர்களும் ஒன்றாக போகமாட்டார்கள். அப்பாவுக்கு புதிய துணை ஒன்று கிடைத்திருக்கிறதல்லவா, அவர்கள் இருவரும் தான் ஒன்றாக போவார்கள். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அளவில் வரும்போது அப்பா செல்விக்கு பட்டு பாவாடை, சட்டை, மேட்சிங் வளையல், பூவு, பொம்மை, எக்ஸ்ட்ரா ஒரு கவுனும் கொண்டு வந்தார். பேக்கரி பொருள்கள் சாப்பிடுவதற்கு லட்டு, ஜிலேபி, இனிப்பு பொருள் செல்விக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையெல்லாம் அப்பா வாங்கி கொண்டு வந்தார். அப்போது அவர் எடுத்த ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியானது. அந்த காலத்தில் ஒரு 46 வருடத்துக்கு முன்னால் அவ்வளோ விலை அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்து வாங்கும்போது ஆசை நாயகி அப்பாவின் கூட இருக்கிறாள். குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அம்மா கூட இல்லை, ஆசை நாயகி தான் அப்பா கூட இருக்கிறாள். அப்போது அப்பா கவுண்டரில் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு முகம் சுருங்கிவிட்டது. அப்போது துணி எடுத்துக்கொண்டு ஜவுளி கடையை விட்டு வெளியே வந்து விட்டார். வந்துவிட்டு பொம்மை கடைக்கு சென்றார். அப்பா பொம்மை வாங்கினார், செல்விக்கு செருப்பு வாங்கினார். பென்சி கடைக்கு போய் அப்பா வளையல் வாங்கினார். பூக்கடைக்கு போய் அப்பா பூ வாங்கினார். குழந்தைக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லா பிறந்த நாளைக்கும் எப்படி அந்த குழந்தையை அம்மன் போல் அலங்கரிப்பார்களோ அத்தனை பொருளையும் அப்பா வாங்கிவிட்டார். இதை கண்டவுடன் அவளுக்கு பிடிக்கவில்லை ஆசை நாயகி. இதையெல்லாம் முடித்துவிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு போனார்கள். இத்தனை கடை ஏறி இறங்கி இருக்கிறார்கள் அல்லவா, களைப்பாக இருக்கும் அல்லவா, அதற்கு வேண்டி தாகத்தை தீர்ப்பதற்கு ஜூஸ் கடைக்கு போனார்கள். அங்கு இருக்கும் சேரில் அமர்ந்து கொண்டு 2 ஜூஸ் என்று, மாதுளை ஜூஸ் என்று அப்பா ஆர்டர் சொன்னார். சொல்லிவிட்டு இருந்தார்கள். இவள் முகத்தை என்று வைத்திருந்தாள். அப்போது அப்பா ஆசை நாயகியிடம் கேட்டார், ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது, என்ன உனக்கு பிரச்சனை என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்னாள், இல்லையத்தான், ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். இல்லையே, ஏதோ இருக்கிறதே, எனக்கு தெரியாதா, உன்னை நான் இன்னைக்கா பார்க்கிறேன் என்று அப்பா சொன்னார். அதற்குள் ஜூஸ் வந்துவிட்டது. 2 பேரும் ஜூஸை குடித்துவிட்டு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்பா கேட்ட கேள்விக்கு அவள் பதில் கூறவில்லை. வீட்டுக்கு வந்து செல்வி அங்கு விளையாண்டு கொண்டிருந்தாள் தோழிகளுடன். அப்பா, செல்வி இங்கே வா என்று அழைத்தார். குழந்தை, அப்பா எப்போதும் போதை அறிந்துவிட்டு நிற்க முடியாத நிலையில் வருவார். அன்னைக்கு போதை அருந்தவில்லை. நல்ல நிலைமையில் செல்வி வா என்று கூப்பிட்டவுடன் அவர் கொண்டு வந்த பரிசு ஒன்றும் அந்த குழந்தைக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர் கூப்பிட்டாரல்லவா, அவர் பெயரை சொல்லி, அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய பரிசாக இருந்தது. ஒரு நிமிடம் மதி மறந்து திகைத்து நின்றாள். மறுபடியும் அப்பா கூப்பிட்டார். ஏன் நான் கூப்பிடுகிறேன், உன் காதில் விழவில்லையோ, ஏன் அங்கே நிற்கிறாய், இங்கே வா என்று அப்பா அழைத்தார். வந்து என்ன அப்பா என்று கேட்டாள். நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் அல்லையா, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பா உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கி. காலையில் எந்திரிச்சு அம்மாவும் நீயும் குளித்துவிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு வாருங்கள். மற்றதை அம்மா பார்த்துக்கொள்ளுவாள். இந்த சட்டையெல்லாம் உனக்கு பிடித்திருக்கதா என்று பாரு என்று அப்பா கொடுத்தார். குழந்தையல்லவா,
எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த குடும்பத்தில் அப்பா இப்படி ஒரு அன்பான வார்த்தை சொல்லும்போது குழந்தை மகிழ்ந்து விட்டது.